ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு ராஜாவின் நாமத்தினால இந்த காலை ஆராதனையில பங்கு பெறுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். நிச்சயமாகவே தெய்வனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நாம் காலையிலே தெய்வனாகிய கர்த்தரை சிறிது நேரம் பாடி ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே. நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டு, நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டு. உமது வார்த்தையால் திருப்தியாகிறேன், உமது வார்த்தையால் திருப்தியாகிறேன். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவளாய். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவளால் இயேசுவின் சமூகத்திற்கு ஓடோடி வந்தாலே, இயேசுவின் சமூகத்திற்கு ஓடோடி வந்தாலே, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானால், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானால். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே கடந்திட்ட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனராய் இருந்ததும் இல்லையே. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே கடந்திட்ட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனராய் இருந்ததும் இல்லையே. இரவில் அக்கினி ஸ்தம்பம், பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம், பகலில் மேக ஸ்தம்பம், பாதுகாத்து நடத்தினீரே
சேனைகளின் தெய்வமே, பாதுகாத்து நடத்தினீரே சேனைகளின் தெய்வமே. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்திலே வாசமாயிருப்பவர்கள் மகிழ்ச்சியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரம் தரிக்கவும். உமது சமூகத்திலே வாசமாயிருப்பவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரம் தரிக்கவும். உமது சமூகத்திலே வாசமாயிருப்பவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரம் தரிக்கவும். உமது சமூகத்திலே வாசமாயிருப்பவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரம் தரிக்கவும். கையிட்டு செய்கின்ற வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பேன், கையிட்டு செய்கின்ற வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் எங்களை மாறச் செய்வார், ஆசீர்வாத வாய்க்காலாய் எங்களை மாறச் செய்வார். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போது மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. உளையான சேற்றில் உழன்ற என்னையோ தூக்கினேன் கழுவினேன் காத்து வருகிறேன். உளையான சேற்றில் உழன்ற என்னையோ தூக்கினேன் கழுவினேன் காத்து வருகிறேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. பாவங்களை மன்னித்தே, சாபங்களை நீக்கினே. சத்துருவின் கையை நின்று விடுதலை அளித்தே. பாவங்களை மன்னித்தே, சாபங்களை நீக்கினே. சத்துருவின் கையை நின்று விடுதலை அளித்தேன். தினம் தினமும் புகழை நான் பாடுவேன், தினம் தினமும் புகழை நான் பாடுவேன். ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன், ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினேன், உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. எல்லையில்லா ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்லோண்டா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. எல்லையில்லா ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்லோண்டா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் புகழ் பாடுவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் புகழ் பாடுவேன். ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன், ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன்.
கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே, உம் நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தே, நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தே, நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல
என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, தேற்றினீரே, சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. பிழைத்தீரென்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைத்தீரென்று என்னை தூக்கினீரே, உம் மகளாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே.
குறித்தும் பயமில்லையே. என் நேசர் நடத்துகிறே, தினம் என் நேசர் நடத்துகின்றே. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, என் கல்வாரி நாயகனே. துணையாளரே 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 துணையாளரே, இணையில்லா மனவாளரே, என் இணையில்லா மனவாளரே. உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா, உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. உம்மைத்தானே பற்றி கொண்டே, உம்மைத்தானே பற்றி கொண்டேன், உம் தோளில் அமர்ந்து விட்டேன், நானும் தோளில் அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே, உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை ஆராதனை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பாவின் புண்ணிய நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். என கண்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளைக்காய் கர்த்தருக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுதும் நாம் 34ஆம் சங்கீதத்தை வாசித்து நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள், புதிய கிருபையினால் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதித்து நம்மை நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் 34ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும்,
சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் எல்லா இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், சிங்கக்குட்டிகள் சாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என கண்பானவர்களே, ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நம்மை சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை நிச்சயம் நடத்துவார். இந்த காலை நேரத்தில் அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, இந்த பாடலை பாடி நம்முடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் நண்பரே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் நண்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே, ஆவியில் ஜெபித்திட தினம் என் மேல் வாருமே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் நண்பரே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் நண்பரே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே, ரகசியம் பேசிட கிருபை தாருமே. சத்திய ஆவியா என் மேல் வாருமே, சத்திய ஆவியா என் மேல் வாருமே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் நண்பரே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் நண்பரே. தேசத்தை கலக்கிட திடனை தாருமே, தேசத்தை கலக்கிட திடனை தாருமே. திறப்பிலே நின்றிட தேவபலனாய் வாருமே, திறப்பிலே நின்றிட தேவபலனாய் வாருமே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் நண்பரே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் நண்பரே. பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே, பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே. பரிசுத்தமாகிட தினமென்மேல் வாருமே, பரிசுத்தமாகிட தினமென்மேல் வாருமே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் நண்பரே.
அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆரோயின் அன்பரே சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே ஆமென். சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே சாட்சியாய் வாழ்ந்திட என்மேல் வாழுமே சாட்சியாய் வாழ்ந்திட என்மேல் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆரோயின் அன்பரே அபிஷேகநாதா அனலோட்டும் தேவா ஆரோயின் அன்பரே அக்கினி அபிஷேகம் என்னே தாருமே அக்கினி அபிஷேகம் என்றே தாருமே சுடராய் பிரகாசிக்க என்மேல் வாருமே சுடராய் பிரகாசிக்க என்மேல் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆரோயின் அன்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆரோயின் அன்பரே அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருமே ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருமே ஹalleluya Alleluia, 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 ஹalleluya அன்பின் பிதாவே, தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு நீர் பேசும் உடைய கிருபையுள்ள வார்த்தைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே அவரை நோக்கி பார்த்தபோது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 26ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 26ஆம் சங்கீதம் 3வது வசனம். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடக்கிறேன். உம்முடைய சத்தியத்திலே நான் நடக்கிறேன். உம்முடைய சத்தியத்திலே நான் நடக்கிறேன். நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? முதலாவது, அன்பில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அன்பிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கொள்ளுங்கள். முதல்ல அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அன்பை வெளிப்படுத்தி நடந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் கிறிஸ்துவை பிரதிபலித்து அன்பிலே நடந்து கொள்ளும் போது கிறிஸ்துவுடைய திருநாமம் நம் மூலமாய் மகிமைப்படுகிறதாகவே இருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த கிறிஸ்துவின் அன்பு நம் உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பை வெளிப்படுத்தி, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி, கிறிஸ்துவின் பரிபூர்ணமான அன்பை வெளிப்படுத்தி நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு
நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். நம்முடைய இருதயங்களில் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி வாழும் பொழுது கிறிஸ்துவின் திருநாமம் நம் மூலமாய் மகிமைப்படுகிறது. ஆகவே முதலாவது அன்பிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அந்தகார இருளிலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார். அவர் நம்மை வரும்படி அழைத்தார். ஆகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும், நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. நாம் இரண்டாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிற போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கு பரிசுத்த வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது. நாம் ஜெபிக்கும் போது மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காததை போல நாம் நிச்சயமாகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொண்டு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கலாய் காணப்பட அன்பின் தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் மக்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க வேண்டும் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 5:16 பாருங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நாம் அன்பிலே நடந்து கொள்வதும் வெளிச்சத்திலே நடந்து கொள்வதும் ஞானமாய் நடந்து கொள்வதையும் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மற்ற மக்கள் மத்தியிலே நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்வோம். அதற்கு வேண்டிய கிருபைகளை, அதற்கு வேண்டிய ஞானத்தை, அதற்கு வேண்டிய விவேகத்தை, அதற்கு வேண்டிய தெய்வீக விசேஷித்த கிருபைகளை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். கொலோசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஞானத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஞானம் இல்லாமல் பேசுவதனால் இவ்வளவு குடும்பங்களில் எவ்வளவு பிரச்சனை. ஒரு வார்த்தை குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளை, குழப்பத்தை, பிரிவினைகளை, சண்டைகளை உண்டாக்கி குடும்பம் பிரிந்து போவதற்கு காரணமாய் நடந்து கொள்ளுகிறது. ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய புனித பேதுரு இப்படி எழுதுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து பாருங்கள். விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும், விவேகமாய் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களும் வேதம் சொல்லுகிறார். அந்தபடி புருஷர்களே, மனைவியான பலவீனமானமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்துடனே அவருடனே வாழ வேண்டும் என்று அங்கு பேதுரு போதிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். மூன்றாவது, ஞானம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நான்காவது பாருங்கள், கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவளைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அடுத்தது, கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசின் கண்ணிகள், பிசாசின் குழிகள், பிசாசின் தந்திரங்களை நாம் அடைந்திருக்கிறோம். எப்படியாகிலும் வஞ்சித்து நம்மை வழி தடுமாறி போக பண்ணும்படி சத்துரு வஞ்சகவலை விரித்திருக்கிற காலத்தில் வைத்திருக்கிறோம். ஆகவே தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய புனித பேதுரு இப்படி எழுதுகிறார். வாசிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ
என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆகவே பிசாசின் கண்ணிகளுக்கெல்லாம் தப்பித்து நாம் கடந்து போக, சத்தியத்தில் நாம் நடந்து போக நாம் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே அடுத்ததாக நாம் கவனமாய் நடந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபைகளையும் இரக்கத்தையும் தருவாராக. ஐந்தாவதாக 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி சொன்னபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அடுத்தது நாம் சத்தியத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே அல்லேலூயா. முதலிலே நாம் வாசித்தோம் அல்லவா, சங்கீதம் 26:3 உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் என்று சொன்னதைப் போல நாம் சத்தியத்திலே, நாம் கேட்ட சத்தியத்திலே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சத்தியத்திலே நடந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை அளவில்லாமல் நமக்கு தருவாராக. ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையின் மேல் நிறுத்துவார். அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சேர்ந்து பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆறாவதாக எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, நீங்க பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. அடுத்ததாக நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை முழுவதும் வாசிக்கலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்ததிலே திருப்தியாய் வாழ்வதற்கு போதும் என்று மனதுடன் கூடிய தெய்வீக பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி போதும் என்கிற மனதோடு கூட பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ்வதற்கு, நடந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்த வேதம் அங்கு என்ன சொல்லுகிறது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, சிலர் அந்த பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டுகிறார்கள். பணத்தினால என்னென்ன பிரச்சனைகள், கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், என்னென்ன பிரச்சனைகள், குழப்பங்கள், கலவரங்கள், பலவிதமான காரியங்கள் இந்த பண ஆசையினால் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, குறுக்கோளியில் பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் அநேகருக்குள் பெருகி இருக்கிறபடினால் எங்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், அவரை பின்பற்றுகிற நாம், அவரை தொழுது கொள்கிற நாம், அவரை சேவிக்கிற நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு இந்த காலை நேரத்தில் வேண்டிய கிருபைகளை அளவில்லாமல் தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்துவாராக.
அடுத்ததாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நல்ல நடக்கை, நம்முடைய நடக்கையை பார்த்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய நடக்கை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கு அப்போஸ்தலனாகிய புனித பேதுரு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. அப்ப நடக்கையின் மூலமாய் போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்று எழுதப்படுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, நாம் நடந்து கொள்வதை பார்த்து நம்மளோட வேலை பார்க்கிறவர்கள், நம் வீட்டின் அருகில் இருக்கிறவர்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நட்புகள் எல்லாம் கிறிஸ்துவின் கல்வாரி அன்புக்குள் கடந்து வருவதற்கு அது காரணமாக இருக்கும். ஆகவே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்வதற்கு வேண்டிய கிருபைகளை நாம் தேவனிடத்தில் இந்த காலை நேரத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க தேவன் நமக்கு கிருபைகளை அளவில்லாமல் தருவாராக. அடுத்ததாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஒழுங்காய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒழுங்காய் நடந்து கொள்ள வேண்டும், எல்லாம் ஒழுக்கும் கிரமமாய் நடத்தப்பட வேண்டும் என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். எல்லாம் ஒழுங்காய் நடக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் நாம் அதை செய்வது ஒழுங்கும் கிரமமாய் கர்த்தருக்கு பயந்து, மனிதனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று பயபக்தியாய் நாம் செய்யும் போது அதில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒழுங்காய் நடந்து கொள்ள வேண்டும். வேலை ஸ்தலத்தில், வீட்டில், மற்றவரிடத்தில், எல்லா இடங்களிலும் ஒழுங்காய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடையிலே, நம்முடைய நடையிலே, நம்முடைய பாவனையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய செயல்களிலே, எல்லாவற்றிலும் ஒரு ஒழுக்கத்தை நாம் கடைபிடிப்போமானால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மூலமாய் மகிமைப்படுவார். கடைசியாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கடைசியாக ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை மற்றவர்கள் அறியும்படி நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த காலை நேரத்தில் நாம் தியானித்தோம். எனக்கு அன்பானவர்களே, கடைசியாக ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியிலே நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியிலே பதில் சொல்வதற்கும் நாம் அறிந்து கொள்வர்களாய் காணப்பட கர்த்தராகிய தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. சன்னத்தை நாம் பாடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல். ஆமென். ஆண்டவரே, ஒழுங்காய் நடந்து உள்ள கிருபைகளை தாரும். அன்பில் நடந்து உள்ள கிருபைகளை தாரும். ஞானமாய் நடந்து உள்ள கிருபை தாரும். ஒவ்வொருவருக்கு அந்த கிருபையை தாரும். தேடி வந்தே நெஞ்சார அனைத்து புத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அனைத்து புத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும்
படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை, ஓ ஆராதனை, ஆராதனை, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தியத்திலே நான் நடந்து கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னதைப் போல சத்தியத்திலே நடந்து கொள்ள எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கேட்டு எங்களோடு கூட இருந்து பாடலை பாடி ஆராதித்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நடந்து கொள்ள வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் அளவில்லாமல் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபக்குறிப்பை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும், அற்புதங்களை செய்யும். அப்பா, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி நீ ஆறுதல் படுத்தி தேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பெயராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்களுக்கு அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து அனுப்பிய சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரை அவர்களை கண்டு அற்புதங்களை செய்து அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும், குறைகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும். ஜெபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. எனக்கு அன்பானவர்களே, சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பொல்லாத உலகத்தில், இந்த பொல்லாத நாட்களில் கர்த்தருக்கேற்றபடி ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வதற்கு வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் அளவில்லாமல் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.